குவாலிட்டியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்கணும். இல்லை இதெல்லாம் ஓல்டு ட்ரெண்ட். கரண்ட்டாக உள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ஒரு கேமரா எடுத்துக்கோங்க. வெளியில் கடைக்கு போகும்போது என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு ஷூட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு கிச்சனை ஷூட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பெட்ரூமை ஷூட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் மாமியாருக்கு என்ன சண்டை நடந்துச்சு, இதெல்லாம் ஷூட் பண்ணுங்கள். ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் மீடியாவில் வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள், பிஸ்னஸில் சூப்பராக போயிடலாம். ஆமாம் தான் தோணுதில்ல? என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்களால் எங்கள் வீட்டில் என்ன நடக்குது, எங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குது, இதெல்லாம் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஆஃப்லைனில் ஒரு ஷாப் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறோம், ஜிஎஸ்டி பே பண்ணிகிட்ருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு, வெப்சைட் அவைலபிளாக இருக்குது, நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குறோம். அதுக்கான கண்டென்ட் என்னவோ அதை மட்டும்தான் டெலிவரி பண்ண முடியும். ஆனால் அதுக்கு இங்கே வரவேற்பு இருக்கான்னு கேட்டால் நோ. பட் அதுக்காக சோர்ந்து போக விரும்பல. ஆப்வியஸாக இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ப்ராடக்ட் அதுக்கு நம்ம உழைக்கிற உழைப்பாக இருக்கட்டும், அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை என்னோட குமுறல்னு கூட எடுத்துக்கோங்களேன். பார்ட் 1 தான், ஓகேவா? இன்னும் இந்த மாதிரி நிறைய காமெடிஸ்லாம் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன், சரியா?